63 நாயன்மார்களில் 4 மட்டும் சிறப்பு கொடுக்கறது எதுக்காக? சைவ மதமான சிவனை வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் அதில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் அப்படிங்கிற இந்த 4 பேருக்கு மட்டும் விசேஷமான அமைப்பு இருக்கு. அவங்களுக்கு விசேஷமாக தனியாக கூட சன்னதி வைக்கிறாங்க. 4 பேர் மட்டும் 63 மாரில் 63 பேர் இருக்காங்க மட்டும் இல்லாமல் இவங்களை தனியாக கூட வைக்கிறதும் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 4 பேரும் 4 விதமான பக்தியை செலுத்தினவர்கள். பக்தியில் ஒரு 4 விதமான பக்தி இருக்கு. அது என்ன அப்படின்னா, தாச மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது தொண்டு செய்கிறது. எப்படி பாரதிதாசன் சொல்கிறாங்க இல்லையா, கண்ணதாசன், பாரதிதாசன்லாம் சொல்கிறாங்க பாரு. தாசன்னா என்ன, தாசினா என்ன? தாசினா வேலைக்காரி, தாசன்னா வேலைக்காரன், தொண்டு செய்பவன், சேவை செய்பவன் அர்த்தம். அதுதான் தாச மார்க்கம்னு. தன்னை கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுக்காகவே இருந்தார். அந்த வகையில் திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், ஒரு கோவிலுக்கும் போயிட்டு கையில் ஒரு ஆயுதம் வச்சிருப்பார். அதில் இருக்க அந்த கோயிலெல்லாம் இருக்கிற குப்பைங்களாம் செடியில் முள்ளுகள்லாம் எல்லாம் எடுத்து அந்த கோவிலுங்கெல்லாம் சரி பண்ணுற சேவை செய்வார். கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு சேவை செய்கிறாங்க. இன்றைக்கும் அந்த மார்க்கத்தில் சில குரூப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் கோயிலுங்களெல்லாம் இது பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது பேர் தாச மார்க்கம்னு பேர். கடவுளுக்கு தொண்டு செய்கிறது ஒரு மார்க்கம். அதன் அடையாளமாக நம்மளோட திருநாவுக்கரசரை சேர்த்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக உறவு முறையில் ஏதாவது ஒரு உறவு முறையை கொண்டு வர்றது. ஏதாவது ஒரு உறவு முறை, அப்பா புள்ளன்ற மாதிரி. இப்போது திருஞான சம்பந்தர் அவர் 3 வயசாக இருக்கும்போது அம்மா உமாதேவியார் என்ன பண்ணுவாங்க, ஞானப்பால் ஊட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தாய் செய்ய ஆயிட்டாங்க. அவர் பெற்றோர், இவர் குழந்தையாக ஆயிட்டார். வேற நம்ம வைணவ மதத்தில் என்ன ஆகும்னா, ஆண்டாள் அம்மா கணவனாகவே பாவிப்பாங்க. அப்புறம் கடைசியாக அடைஞ்சிட்டாங்க. ஆண்டாளுக்கு இறைவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் ஒரு மார்க்கம். மீரா தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி காதலியா, அப்படி காதலனா காதலியாக பாவிக்கலாம், துணவியா துணவனா காதலா அப்படியும் பாவிக்கிறாங்க. அது அபூர்வமாக 1-2 மீரா தேவி மாதிரி, ஆண்டாள் மாதிரி 1-2 தான் இருக்கும். அது பெண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் குழந்தையாக எல்லாரும் கடவுளையே நம்ம குழந்தையா வச்சுக்கலாம். கிருஷ்ணர் நம்ம குழந்தையாக கொண்டாடுறது உண்டு, முருகனை நம்ம குழந்தையாக கொண்டாடுறதுலாம் இன்றைக்கும்